மருத்துவமனையிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்களா, அல்லது உங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் உங்களுடைய நம்பிக்கையை இன்றைக்கி உடைச்சிட்ருக்குதா? டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டாங்களா? நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போயிட்டுருக்குறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் கூட உங்களுடைய இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போகிறதற்காக, ஆண்டவர் உங்களை தேற்றுகிறதற்காக இன்றைக்கு கொடுத்திருக்கிற வசனம் எரேமியா எழுதிய தீர்க்க தரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனம். அதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. ஆமென். அதாவது இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களை குணமாக்கினால் நீங்கள் நிச்சயமாக குணமாவீர்கள். ஆண்டவர் உங்களை ரட்சித்தால் நீங்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் என்ன? நீங்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதா? நீங்கள் குணமாக்கப்படணும் அப்படிங்கிறதா? அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவராலே நம்ம ரட்சிப்புக்குள்ளே கடந்து போகிறோம். அவர்தானே வழி. அவரே இல்லாமல் நமக்கு பிதாவை சேருகிறதற்கு எந்த வழியும் இல்லை. அவரே வழி, அவரே சத்தியம். இந்த நாளிலும் கூட நீங்கள் நம்பிக்கை இழந்த ஒரு சூழல் இருந்தால் ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை, திடமனதா இருங்க, ஆண்டவர் உங்களை குணமாக்க வல்லவர். நம்ம கேட்கிற போது அவர் நிச்சயமா நமக்காக மனமிறங்குவார். நான் இன்றைக்கு உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். நீங்க என்னோட கூட சேர்ந்து செபிக்கிறீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்திலும் கூட மருத்துவமனையிலிருந்து அல்லது தன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஃபெயிலியரான நிலைமையிலிருந்து ஒரு ஹீலிங்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு குணமாக்குதலை தாங்கப்பா. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. ஐயா, உம்முடைய தழும்புகளினாலே இன்றைக்கு நாங்கள் குணமாகிறோம். ஒரு ஹீலிங்கை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு செபிக்கிறோம். அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் சொன்னீங்களா? இந்த நாளிலும் கூட இன்றைக்கு உங்களுக்கு குணமாக்குகிற நாள். நீங்கள் விசுவாசத்தோட கூட அவரை துதிக்க மறந்துடாதீங்க. நீங்கள் விசுவாசத்தோட அவரை துதிக்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஃபெயிலியர்ஸும் உடைக்கப்படும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, துதிக்கிறதுனால எரிகோவின் மதில் உடைந்தது இல்லையா? அப்படிப்பட்ட எரிகோ மதில்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இருந்தால் ஆண்டவர் அதை உடைக்க வல்லவர். ஸோ சந்தோஷமா இருங்க.